ஹாய், ஹலோ, வணக்கம். இந்த வீடியோவில் என்னுடைய காந்தலூர் ட்ரிப்பை பற்றிய முழு தகவலும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் என் கூட இந்த வீடியோ மூலமாக காந்தலூர் ட்ரிப்பு வாங்க. உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றி, வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென்னிந்தியாவின் காஷ்மீர் அப்படின்னு சொல்லப்படுற கேரள மாநிலத்தில் அமைந்துள்ள காந்தலூர் எனும் பகுதிக்கு நாம் பயணம் செல்ல உள்ளோம். நம்முடைய பயணம் சென்னை சென்ட்ரல்ல இருந்து துவங்குது. சென்னை சென்ட்ரல்ல இருந்து பாலக்காடு வரை செல்லும் நம்மளோட சென்னை பாலக்காடு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் சரியா இரவு 9:30 மணி அளவில் சென்னை சென்ட்ரல்ல இருந்து கிளம்புது. அடுத்த நாள் காலையில் ஒரு 7 மணி அளவில் சுமாராக ஒரு 585 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நாம் உடுமலைப்பேட்டையை வந்து சேர்ந்துருக்குறோம். அடுத்த கட்டமாக நாம் உடுமலைப்பேட்டையிலிருந்து கேரள மாநிலத்தில் அமைஞ்சிருக்கிற மறையூர் அப்படின்ற ஊருக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். தமிழ்நாட்டோட ஆனமலை டைகர் ரிசர்வை தாண்டி இப்போ நாம் கேரள எல்லையான சின்னார் வைல்ட் லைஃப் சாங்சுரிக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். சுமாராக ஒரு 2 மணி நேரம் காடு மலைன்னு பயணம் செஞ்சு கேரள மாநிலத்தில் இருக்கிற மறையூர் அப்படின்ற ஒரு அழகான சிறிய நகரத்தை வந்து அடைஞ்சோம். நம்முடைய முதல் நாள் பயணம் இதோட முடியுது. நம்மளோட காந்தலூர் ட்ரிப்பில் 2வது நாளான இன்னைக்கு முதலாவதாக நம்ம பார்க்க போகிற இடம் முருகன் மலை. மறையூர் நகரத்துலேருந்து 3 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தோன்னா நம்ம இந்த முருகன் மலையை வந்து சேரலாம். சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகளோட அழகிய காட்சிகளும் நடுவில் வந்து மறையூர் நகரத்தின் அழகிய காட்சியும் பாருங்கள். காலை நேரத்தில் வந்தோன்னா இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். முருகன் மலையை பார்த்துட்டு 2வதா நம்ம வந்திருக்கிற இடம் தான் இந்த ஹனிராக். பாறை இடுக்குகளில் நூற்றுக்கணக்கான தேன்கூடுகளையும் தேனீக்களையும் இங்கே பார்க்கலாம். இந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியாகவும் அற்புதமாகவும் இருக்குது. இந்த இடத்துல கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு விவசாயிகள் இங்கே விற்கும் மலைத்தேனை நம்ம வாங்கி செல்லலாம். ஹனிராக்குக்கு அப்புறமா நம்ம வந்திருக்க இடம் தான் இந்த பிரம்மரம் வியூ பாயிண்ட் நியூ. நீங்கள் காந்தலூர் போனீங்கன்னா இந்த இடத்த மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த இடம் பார்க்கறதுக்கு செமையாக இருக்கும், ரொம்ப அமைதியாக இருக்கும். நம்ம மலை உச்சியிலேருந்து நமக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலைகளை எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியாகவும் சில்லுன்னு காற்று வீசும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். நியூ பிரம்மரம் வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு அடுத்ததாக நாம் வந்திருக்க இடம் இந்த ஓல்டு பிரம்மரம் வியூ பாயிண்ட். இந்த இடத்துல அங்கங்கே ட்ரீ ஹவுசஸ் வியூ பாயிண்ட்டுன்னு நிறைய இருக்குது. இந்த இடமும் பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த இடத்துல ஏராளமான தென்னிந்திய சினிமாக்கள், அதாவது தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு உள்ளிட்ட ஏராளமான சினிமாக்கள் எடுத்திருக்கிறதா சொல்கிறாங்க. பிரம்மரம் வியூ பாயிண்ட்ஸை பார்த்துட்டு அடுத்ததாக நாம் வந்திருக்க இடம் தான் இந்த ஸ்ட்ராபெரி தோட்டங்கள். ஸ்ட்ராபெரி வளர்கிறதுக்கு சுமாராக ஒரு 15 to 25 டிகிரி செல்சியஸ் வெப்பமும் குளிரான சூழ்நிலையும் தேவைப்படுது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த பகுதிகளில் இருக்கிறதுனால இங்கே ஸ்ட்ராபெரி பயிரிடுறாங்க. நாம் இந்த ஸ்ட்ராபெரி தோட்டங்களை பார்த்துட்டு இங்கே விற்கிற ஃபுட் ப்ராடக்ட்ஸை வாங்கி வீட்டுக்கு செல்லலாம். அடுத்ததாக நாம் வந்திருக்கிறோம் தான் இந்த ஜாகரி ஃபேக்ட்ரி. மறையூர் மற்றும் காந்தலூரை சுற்றி இருக்கிற பகுதிகளில் விளையிற கழும்புகளை கொண்டு இந்த ஃபேக்ட்ரிக்கு எடுத்துன்னு வந்து
இங்கே அதிக மிஷின் யூஸ் பண்ணாமல் இயற்கையான முறையில் வெல்லம் தயாரிக்கிறாங்க. சுக்கு கலந்த வெல்லம், சாக்லேட் வெல்லம் மற்றும் நார்மலான வெல்லம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான வெல்லங்களை இங்கே சேல் பண்ணுறாங்க. இந்த இடத்த நம்ம சுற்றி பார்த்துட்டு இந்த வெல்லங்களையும் வாங்கி செல்லலாம். ஜாக்ரி ஃபேக்டரியை பார்த்துட்டு அடுத்ததாக நாம் வந்திருக்க இடம் தான் இந்த ஆனைக்கொட்டைப்பாறை. இந்த பகுதிகளில் டால்மென்ஸ்கள் அங்கொன்றுமா இங்கொன்றுமா இருக்கிறத பார்த்தோம். டால்மென்ஸ்கள்னால் நம்ம தமிழில் ஆதி கற்கால மனிதர்களின் கல்லறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கல்லறைகள் கிறிஸ்துவுக்கு முன் சுமார் 3000 ஆண்டுகள் முதல் 14,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பகுதி மக்கள் இந்த இடங்களை முனியரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனைக்கொட்டைப்பாறையை பார்த்துட்டு நாம் திரும்பவும் மறையூரை சேர்ந்துட்டோம். நம்ம காந்தலூர் ட்ரிப்பில் 2வது நாள் இதோட முடியுது. நம்மளோட காந்தலூர் ட்ரிப்பில் 3வது நாளான இன்னைக்கு காத்தால நம்ம மறையூர்லேருந்து அமராவதி அணை அப்படின்ற ஒரு பகுதியை நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். மறையூர்லேருந்து உடுமலைப்பேட்டை நோக்கி வரும்போது ஆனமலை டைகர் ரிசர்வ் கடந்த உடனே அமராவதி நகர் அப்படின்னு ஒரு பஸ் ஸ்டாப் வரும். அந்த பஸ் ஸ்டாப்பில் நம்ம இறங்கிட்டு அங்கேருந்து ரைட் சைடு ஒரு 5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும்னா நம்ம இந்த அமராவதி அணையை அடையலாம். இந்த அமராவதி டேம் அமராவதி அப்படின்ற ஒரு ஆற்று மேலே கட்டப்பட்டிருக்கு. இந்த அமராவதி ஆறு மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உருவாகிற சின்னாறு மற்றும் பாம்பாறு ஆகிய 2 ஆறுகள் நம்ம தமிழ்நாட்டு எல்லையை ஒட்டி வரும்போது ஜாயின் ஆகும். அந்த இடத்துக்கு கோட்டாறு என்று பேர். அது கூட சேர்ந்து தேனாறு அப்படின்ற ஒரு ஆறும் ஜாயின் ஆகும்போது அது ஒரு பெரிய ஆறா உருவாகுது. அந்த ஆற்றோட பேர் தான் அமராவதி. அந்த பகுதி பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இந்த அமராவதி ஆறு அமராவதி அணையை கடந்த பின்பு தோராயமாக ஒரு 280 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு கரூர் அருகில் காவிரி ஆற்றோட கலந்துருது. அமராவதி அணையிலிருந்து நாம் வீட்டை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பித்தோம். நம்மளோட காந்தலூர் ட்ரிப்பு இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை. நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.